மிதுன ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள். மிதுன ராசி இத்தனை நாள் உங்க ராசியிலேயே குரு பகவான் ஜென்ம குருவாக இருந்துட்டு இருந்தார். இருப்பினும் ஒரு சிலருக்கு பாத்துட்டீங்கன்னா திருமணம் நல்லா இருந்தது, ஒரு சிலருக்கு தொழில் நல்லா இருந்தது. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணு சிறப்பாக இருந்த அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கணும். இப்போ இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். 2ஆம் இடத்துக்கு வந்தாலும் அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அவர் பார்க்கின்ற இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா ராசியிலிருந்து 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு 2இல் வரும்பொழுது, அது உச்சமாகி வரும்பொழுது குரு 7, 10 குடையவராகி 2க்கு வரும்பொழுது கண்டிப்பாக திருமண வாழ்க்கை இவ்வளவு நாள் ஆகாமல் இருந்திருந்தாலும் கூட திருமணம் அப்படிங்கிறது நிச்சயமா நடக்கும். ஃபர்ஸ்ட். 2வது, கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இருக்கு, சண்டை சச்சரவுகள் நிறைய நடக்குது அப்படின்னா அதுவும் இப்ப எல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். நண்பர்களுக்குள்ள ஒரு பார்ட்னருக்குள்ள ஒரு சண்டை சச்சரவுகள் இருக்குது அப்படின்னாலும் அதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 10ஆம் அதிபதி. இந்த 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் வீட்டுல உச்சமாகும் பொழுது முழுக்க முழுக்க தொழில் வளர்ச்சி உண்டு. 10னா தொழில், 10னா கர்மா. அப்போ தொழில் வளர்ச்சியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அவர் உச்சம். நல்லா புரிஞ்சுக்கணும், கோடி கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. வேலை இல்லாம இருக்கீங்க அப்படின்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை, 6ஆம் இடம் அப்படிங்கிறது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு, 6ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நோய் அப்படின்னு சொல்றோம். அப்ப அது எல்லாமே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நோய் விலகிறது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. அது உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்ப அப்படி இருந்தா நிச்சயமா அதற்குண்டான ப்ராசஸ் எல்லாமே இப்ப மூவ் ஆகும் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறத கடன், நோய், வழக்கு இது எல்லாமே சொல்றதுனால இதெல்லாம் இந்த கெடுதல் எல்லாமே கொஞ்சம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் நிச்சயமாக இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது அவர் 8ஆம் இடத்தை பாக்குறார். தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது விபரீத ராஜ யோகமாக, ஏன்னா 2இல் குரு இருக்கார், 8ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப 2, 8 அப்படிங்கிறது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது, MLM சம்பந்தப்பட்டது, சீட்டு சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா. இது சார்ந்த தொழில் இருக்கக்கூடியவர்களுக்கு வளர்ச்சிகள் ஏற்படும். இதுல உங்களுக்கு நல்ல பணம் வருது, திடீர் பணம் வருது, இதெல்லாம் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஒரு வேலை உங்க தசாபுத்திகள் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்வது என்பது நல்லது. அது மட்டும் இல்லாம 8ஆம் இடம் மீது கண்டங்கள் விலகிறது, ஆயுள் சம்பந்தப்பட்ட பயம் எல்லாம் விலகிறது. ஒருவேளை நமக்கு இப்படி ஆயிருமோ அப்படி ஆயிருமோ அப்படின்ட்டு ஒரு மன ரீதியாக ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா, அந்த பயம் எல்லாம் விலகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த குரு பார்வை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, இந்த குரு 10ஆம் இடத்தை பார்க்குது. 10ல் சனி இருக்கிறார். அதாவது 10ல சனி இருந்து அடிமை தொழில் செய்வாங்கன்னு அர்த்தங்க. அல்லது 10ல் ஒரு பாவி இருந்தா தொழில் வளர்ச்சி உண்டு, எப்படி தொழில் வந்துருவாங்க அப்படின்னு அமைப்பு உண்டு. அப்ப இப்ப குரு பார்வையும் அந்த சனி மேல விழுகும் பொழுது தொழில் வளர்ச்சி உண்டு. தொழில் ரீதியாக சனி அப்படிங்கிறது மந்தம். அப்ப தொழில் ரீதியாக மந்த குணம் இருக்குது, தொழில கொஞ்சம் மந்தமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் இந்த குரு பார்வை பெறும்போது அந்த மந்தம் எல்லாமே விலகி உங்களுக்கு தொழில் வளர்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது மட்டும் இல்லாம 10ஆம் இடங்கிறது கர்மஸ்தானம். ஆரம்பத்திலேயே சொன்னது போல கர்மாவை கழிப்பதற்கும், தாய் தந்தையருக்கு ஏதாவது புண்ணிய காரியங்கள் செய்வதற்கும், அவர்களுக்கு திதி ஏதாவது இருந்தா கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளில், பித்ருதோஷ நிவர்த்தி பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகளில் மிதுன ராசி இந்த மாதம், அதாவது இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சியில நிச்சயமாக செய்வாங்க அப்படிங்கிறதுலயும் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. பொதுவா மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அருமையா இருக்குது, பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது, நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு உண்டான வளர்ச்சி காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சியிலிருந்து தொடங்குது அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை.